வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பிரான்ஸ் பற்றி எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறீர்கள்? அழகான கலை, சுவையான உணவுகள், உலகின் மிகவும் பிரபலமான நகரங்களில் ஒன்றான பாரிஸ், இவை அனைத்தும் பிரான்சில்தான் உள்ளது. ஆனால் பிரான்ஸ் பற்றி சில ஆச்சரியமான விஷயங்களை தெரியுமா? இன்று நாம் பிரான்ஸ் பற்றிய 10 மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம். கடைசி தகவல் ஆச்சரியமூட்டும் தகவல். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். நீங்கள் எந்த நகரம் மிகவும் காதலாக உணரப்படும் என்று நினைக்கிறீர்கள்? சரியாகத்தான் நினைத்தீர்கள், பாரிஸ். பாரிஸ் மட்டும் காதலுக்கான நகரம் இல்லை. இங்கு உலகின் மிக அழகான கலைகள், அரிய இலக்கியங்கள், இசை மற்றும் உணவுகள் உள்ளன. உலகம் முழுவதும் சேர்ந்து வரும் ஜோடிகள் பாரிஸ் வரும்போது ஐஃபெல் கோபுரத்தின் கீழ் புகைப்படம் எடுத்துக்கொள்வதை உறுதியாக செய்கிறார்கள். ஐஃபெல் கோபுரம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற முடிவு முதலில் எடுக்கப்படவில்லை. 1889ஆம் ஆண்டு மோசமான விமர்சனங்களை சந்தித்தது. முதலில் 20 ஆண்டுகளில் இதை அழிக்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது. ஆனால் தொடர்பு கோபுரமாக மாற்றப்பட்டதால் இன்று இது பிரான்சின் அடையாளமாக இருக்கிறது. இன்று ஆண்டுதோறும் கோபுரத்தில் பல வண்ண விளக்குகள் மாற்றம் செய்யப்படுகிறது. எத்தனை பேர் பிரான்சிற்கு வருடந்தோறும் சுற்றுலா பயணம் செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? 89 மில்லியன் பயணிகள் பிரான்சிற்கு வருடந்தோறும் சுற்றுலா பயணம் செய்கிறார்கள். இது உலகில் மிகவும் சுற்றுலா பயணிகள் வரும் நாடாக பிரான்ஸ் முதலிடத்தில் உள்ளது. பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் பாரிஸ், நைஸ், போர்டோ, லியோன் போன்ற நகரங்களுக்கு செல்கிறார்கள். நீங்கள் ஒரு குரோசான் சாப்பிட்டிருக்கிறீர்களா? அது மிகவும் பிரபலமான பிரான்ஸ் உணவு. பிரான்ஸ் உணவுகள் உலகில் அதிகம் விரும்பப்படும் உணவுகளில் ஒன்றாகும். பாகுவேட், குரோசான், மகாரோன், பிரெஞ்ச் சீஸ், இந்த உணவுகளுக்கு யுனெஸ்கோ பட்டியலில் இடம் கிடைத்துள்ளது. பிரான்ஸ் ஒலிம்பிக் விளையாட்டுகளை 6 முறை நடத்தியிருக்கிறது. 2024ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் மீண்டும் ஒலிம்பிக் நடைபெற்றது. 1900ஆம் ஆண்டு பிரான்ஸ் பெண்கள் பங்கேற்க அனுமதிக்கப்பட்ட முதல் ஒலிம்பிக் நாடு. நீங்கள் நினைக்கும் போல் பாரிஸ் மட்டும் பிரான்ஸ் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய நாடு. வடக்கில் குளிர்நிலை, தெற்கில் வெப்பமான நிலை, மத்திய பிரதேசத்தில் மிதமான வானிலை. பிரான்சின் தெற்கே மெடிட்டரேனியன் கடலோரம், வெயிலில் விடுமுறை செலவிட சிறந்த இடம். ஆயிரத்து 1789ஆம் ஆண்டு உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்திய ஒரு நிகழ்வு நடந்தது. பிரெஞ்சு புரட்சி. அரசர்கள் நீக்கப்பட்டார்கள், மக்கள் அதிகாரம் பெற்றார்கள். லிபர்டே, எகாலிட்டே, ஃப்ராட்டர்னிடே, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது பல நாடுகளின் அரசியல் அமைப்புகளை மாற்றிய ஒரு பெரிய புரட்சி. ஜே தம் என்று சொல்லும்போது அது உங்கள் காதலை அழகாக காட்டும் மொழி. 29 நாடுகளில் பிரெஞ்சு பேசப்படுகிறது. இது யுனெஸ்கோ, ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் அதிகாரப்பூர்வ மொழிகளில் ஒன்றாகும். பிரான்ஸ் பரப்பளவில் 5,51,695 சதுர கிலோமீட்டர் கொண்டது. ஆனால் பிரான்ஸ் ஐரோப்பாவிலேயே இல்லை. இது முழு உலகம் முழுவதும் 13 தூர நிலப்பகுதிகளை கொண்டுள்ளது. காரீபியன் கடலில் குவாடலூப், இந்தியன் ஓஷியனில் ரெயூனியான், சவுத் அமெரிக்காவில்
பிரெஞ்சு குயானா போன்ற பகுதிகள் பிரான்சின் ஆட்சியில் உள்ளன. மோனாலிசா ஓவியம் பாரிஸில் உள்ள லூவரே அருங்காட்சியகத்தில் உள்ளது. மோனாலிசா கண்கள் உங்களை எங்கு சென்றாலும் பார்த்து கொண்டே இருக்கும் போலிருக்கும். இது 500 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகின் மிக முக்கியமான ஓவியமாக உள்ளது. நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி.